ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோக்கர் கெட்டப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம எப்போவும் போல் ஸ்கின் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிரைட் ஷேடோட ஃபவுண்டேஷன் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோடய கலர் பேலட்டில் இருந்து ஒயிட் கலர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எந்த இடமும் பாக்கி இருக்கக்கூடாது. இப்போது இவங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டாங்க, தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க. அதனால் ஹைட் பண்ணணும்னு பெருசாக அவசியம் இல்லை. அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் போடையில் உங்களுக்கு தாடி டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐலாஷ் க்ளோ இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டு அது கொஞ்சம் செட் ஆகிடும். பட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் செட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கையில் நம்ம ஹேர்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ நான் இதே ப்ராசஸில் ஒயிட் ஃபேஸ் ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐஸ் சுற்றி நான் பிளாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளாக் கலர் எதுக்குன்னா, நம்மளுக்கு நார்மலாகவே பிளாக் கலரில் போட்டோன்னா ஒரு வியர்ட் லுக் வரும். அந்த இதுக்காக பிளாக்கு. ஸோ நான் கான்டோர் கொடுப்போல எப்போவும் அந்த கான்டோர் ஏரியா ஜாலைன்லேருந்து மவுத் வரைக்கும் நல்ல டார்க் ரெட் எடுத்து போட்டுக்கலாம். லிப்புக்கு எப்பவும் போல் நம்ம டார்க் லிப்ஸ்டிக் போட்டுட்டு கான்டோர் ஏரியாஸில் ரெட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ இதனால் எப்படின்னா அந்த ஸ்விட்ச் மார்க்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக போட்டு ஸோ அதை சுற்றி லைட்டாக ரெட் ப்ளஸ் ஒயிட் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் லைட் ஷேட்ஸ் கொடுத்தா அந்த பிளட் வந்த மாதிரி அந்த இல்யூஷன் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அதை சுற்றி நான் பிளாக் ஸ்விட்ச் மார்க்ஸ் மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா அந்த கேரக்டர் வைஸ் அந்த கேரக்டரில் இந்த ஸ்விட்ச் மார்க்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம ரியலாக ஒன்றும் போடல, லைட்டாக ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் டாட்ஸ் லைட்டாக ஸ்விட்ச் மார்க்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லூஸ் பவுடர்ஸ் எடுத்து கொஞ்சம் செட் பண்ண விட்டோம்னா, அதுவும் லூஸ் பவுடர் அரௌண்ட் ஒரு 5 minutes கிட்ட நம்ம லூஸ் பவுடர் செட் பண்ண விட்டோம்னா பெயிண்ட் எங்கேயும் மூவ் ஆகாது. அதுக்காக லூஸ் பவுடர் டெக்னிக் யூஸ் பண்ணணும். அடுத்து லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா லூஸ் பவுடர் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அதனால லைட்டாக க்ளீன் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ரிசல்ட்.